என் பெயர் விஷால். நான் ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன். எனக்கு இப்போது 40 வயது. ஆனால் எனக்கு 32 வயது இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது. அது என் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிட்டது. என் வீடு ஒரு மலை அடிவாரத்தில் உள்ளது. என் வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் ஒரு மலை உள்ளது. அந்த மலையில் ஒரு கோவில் உள்ளது. அங்குள்ள இயற்கை சூழல் மிகவும் அழகாக இருப்பதால் சிலர் கடவுளை தரிசிக்க வருகிறார்கள். மற்ற சிலர் இயற்கையின் அழகை காண வருகிறார்கள். ஒரு நாள் மதியம் நான் என் வீட்டின் வெளி முற்றத்தில் அமர்ந்திருந்தேன். சும்மா என் பார்வை மலையின் மீது சென்றது. அப்போது நான் பார்த்தேன், ஒரு பெண் உயரமான மலையில் இருந்து கீழே குதித்து கொண்டிருந்தாள். என் கண்களால் அவள் குதிப்பதை பார்த்தேன். நான் உடனடியாக மலையை நோக்கி ஓடினேன். மலை மிக உயரமாக இருந்தது. நான் மலையின் பின்பக்கமாக சென்று ஏறி கொண்டிருந்தேன். எந்த பக்கத்தில் இருந்து அந்த பெண் குதித்தாலோ அதே திசையில் கீழே மிக ஆழமான பள்ளத்தாக்கு இருந்தது. என்னால் முடிந்தவரை வேகமாக அங்கே அடைய முயன்றேன். ஆனால் அந்த சரிவு மிகவும் அபாயகரமானதாகவும் வழுக்கும் தன்மையுடனும் இருந்தது. அதனால் நேரம் எடுத்துக்கொண்டது. அவள் குதித்த இடத்தின் திசையிலேயே நான் முன்னேறினேன். மெதுவாக நான் பள்ளத்தாக்கின் அருகில் சென்றேன். நான் மேலே பார்த்தபோது அந்த பெண் ஒரு மரக்கிளையில் சிக்கி இருப்பது தெரிந்தது. நான் அந்த மரத்தின் மீது ஏறினேன். அந்த பெண் மயக்கமடைந்திருந்தாள். அவளது நெற்றியில் குங்குமம் இல்லை. அவள் உடலில் பல காயங்கள் இருந்தன. நான் அவளை மிக கவனமாக மரத்திலிருந்து கீழே இறக்கினேன். அவளை என் தோளில் தூக்கி கொண்டு என் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். நீண்ட நேரம் நடந்த பிறகு நான் வீடு வந்து சேர்ந்தேன். நான் அவளை வீட்டுக்குள் கொண்டு சென்று படுக்க வைத்தேன். அவள் உடலில் ஏற்பட்ட காயங்களுக்கு மஞ்சள் பூசிவிட்டு அவள் மயக்கத்தில் இருந்து எழும் வரை சிறிது நேரம் காத்திருந்தேன். இந்த சம்பவம் முழுவதுமே எனக்கு பெரும் பயத்தை அளித்தது. ஆனால் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் உதவுவது அவசியம். அதனால் நான் 1 மணி நேரம் காத்திருந்தேன். அவள் மூச்சு ஓடிக்கொண்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து அவள் மயக்கம் தெளிந்தது. அவள் முனங்கும் சத்தத்தை நான் கேட்டேன். நான் உள்ளே சென்றேன். நான் அவளிடம் படுத்து இருங்கள், எழ முயற்சிக்காதீர்கள் என்று சொன்னேன். வலி அதிகமாகிவிடும் என்றேன். அவள் கண்களை திறந்து என்னை பார்த்து பயந்து போனாள். அழுது கொண்டே, நான் எங்கே இருக்கிறேன்? நீங்கள் ஏன் என்னை காப்பாற்றினீர்கள்? நான் செத்து போக வேண்டும் என்று சொன்னாள். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் சத்தமாக அழ ஆரம்பித்தாள். அவள் உடலில் மிகவும் ஆழமான காயங்கள் இருந்தன. அதனால் அவளால் எழுந்து உட்கார முடியவில்லை. நான் அவளிடம் சென்று, ஏன் இப்படி சொல்கிறாய்? கடவுள் இவ்வளவு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதை அன்போடு வாழுங்கள் என்று சொன்னேன். அவள் அழுது கொண்டே, நான் வாழ விரும்பவில்லை, என்னை போக விடுங்கள் என்று சொன்னாள். அவள் எழ முயற்சி செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் நான் மெதுவாக அவளை தடுத்து, அமைதியாக இரு, படுத்திரு, இப்போது எதை பற்றியும் யோசிக்காதே என்று சொன்னேன். அவள் அமைதியாக படுத்திருந்தாள். ஆனால் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவில்லை. அவள் வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தாள். அவளது காலில் ஆழமான காயம் இருந்தது. அதனால் அவளால் நடப்பது கூட கடினமாக இருந்தது. மேலும் குறைந்தது 10-15 நாட்கள் ஓய்வு அவசியம் என்றேன். பிறகு அவள், நான் சாக வேண்டும் என்று சொன்னாள். அதற்கு நான் உறுதியாக, நான் உன்னை சாக விட மாட்டேன் என்று சொன்னேன். அவள் அழுது கொண்டே, எல்லோரும் நான் சாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நீ மட்டும்தான் என்னை காப்பாற்ற முயற்சிக்கிறாய் என்று சொல்லி மீண்டும் சத்தமாக அழ ஆரம்பித்தாள். நான் உண்மையில் என்ன நடந்தது என்று கேட்டேன். அதற்கு அவள், 3 வருடங்களுக்கு முன்பு எனக்கு திருமணம் நடந்தது. என் கணவர் என் மீது மிகவும் அன்பாக இருந்தார். ஆனால் என் கொழுந்தன் கெட்ட எண்ணம் கொண்டவன். அவன் என்னை திருமணம் செய்ய விரும்பினான். அதனால் அவன் திட்டம் போட்டு என் கணவரை கொன்றுவிட்டான். இப்போது அவன் கண் என் மீது விழுந்திருக்கிறது. அவன் என்னை திருமணம் செய்ய முயற்சித்து கொண்டிருந்தான். அதனால்தான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன். ஆனால் வெளியிலும் மக்கள் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார்கள். எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட சாவதே சிறந்தது என்று எனக்கு தோன்றியது. அதனால் நான் மலையிலிருந்து குதித்தேன். ஆனால் மரத்தில் சிக்கி தப்பித்து விட்டேன் என்றாள். நான், இப்போது மறுபடியும் நீ சாக விரும்புகிறாயா என்று கேட்டேன். அவள் சொன்னாள், நான் யாருக்காக வாழ வேண்டும் என்றாள். அவளது பேச்சை கேட்டு என் இதயம் நடுங்கியது. நான் அவளுக்கு நிறைய ஆறுதல் சொன்னேன். மெதுவாக அவள் அமைதியானாள். நான் அவளை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். இப்போது அவள் என்னிடம் பேச ஆரம்பித்தாள். என் பெயர் விஷால் என்றும்
இந்த சின்னஞ்சிறு குடிசையில் நான் வசிப்பதாகவும் நான் சொன்னேன். சிறு வயதிலேயே என் தாய் தந்தை இறந்து விட்டார்கள். கொஞ்சம் விவசாய நிலம் உள்ளது. அதில்தான் என் பிழைப்பு நடக்கிறது. எல்லா வேலைகளையும் நானே செய்கிறேன் என்று சொன்னேன். அவளது பெயரை கேட்டேன். அவள் ரூபா என்று சொன்னாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அடுத்த 10-15 நாட்கள் நான் அவளை நன்றாக கவனித்துக் கொண்டேன். அவளை பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்தேன். நல்ல நல்ல உணவுகளை கொடுத்தேன். அவளது ஒவ்வொரு தேவையையும் கவனித்துக் கொண்டேன். மெதுவாக அவளது கண்களில் இருந்த பயத்திற்கு பதிலாக நம்பிக்கை வர ஆரம்பித்தது. அவளது முகத்தில் மீண்டும் வாழ்க்கையின் பிரகாசம் திரும்பியது. நான் ரூபாவை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டேன். மேலும் 10-15 நாட்களில் அவள் முற்றிலும் குணமடைந்தாள். ஒருவேளை நான் அவளது உயிரை காப்பாற்றினேன். அவளிடம் இவ்வளவு அக்கறை காட்டியதால் அவள் என்னை விரும்ப ஆரம்பித்திருந்தாள். ஒரு நாள் அவள் என்னிடம் வந்து என் அறையிலேயே தங்க விரும்புவதாக சொன்னாள். நான் அவளிடம் சொன்னேன். நான் அவளுக்கு புரிய வைத்தேன். நான் தனியாக இருந்தும் வாழ முயற்சிக்கிறேன். நீயோ தேவையில்லாமல் சாக நினைக்கிறாள். அவள் மீண்டும் ஒருபோதும் தற்கொலை பற்றி பேசாதவாறு இனிமையான வார்த்தைகளால் அவளுக்கு புரிய வைத்தேன். ரூபா சொன்னால், நான் என் மாமியார் வீட்டிற்கு திரும்பி போக விரும்பவில்லை. நான் எனக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் இந்த சமூகம் என்னை எதுவும் செய்ய விடுவதில்லை என்று சொன்னாள். நான் அவளிடம், உனக்கு சம்மதம் என்றால் நீ இங்கேயே இரு. உன் மனதுக்கு பிடித்ததை செய் என்று சொன்னேன். அதன் பிறகு அவள் என்னுடனே தங்க ஆரம்பித்தாள். அவள் வீட்டின் சமையல் வேலைகளை எல்லாம் செய்தாள் மற்றும் நான் வயலில் வேலை செய்தேன். நாங்கள் இருவரும் இளைஞர்கள். மெதுவாக எங்களுக்கு இடையே காதல் வளர ஆரம்பித்தது. ஒருவருக்கொருவரின் குணம் பிடித்து போனது. சில சமயங்களில் நாங்கள் ஒருவரை ஒருவர் திருட்டுத்தனமாக பார்த்து கொள்வோம். ஆனால் ஒரு நாள் நேரமாகிவிட்டது. நான் கட்டிலில் அமர்ந்திருந்தேன். நான் உள்ளே இருப்பது அவளுக்கு தெரியவில்லை. அவள் குளித்துவிட்டு வெளியே வந்தாள். எங்கள் கண்கள் சந்தித்தன. அவள் வெட்கப்பட்டு ஓடி அறையில் சென்று ஒளிந்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து அவள் கதவின் வழியாக எட்டி பார்த்து புன்னகையுடன் என்னை பார்த்தாள். நான் ஜன்னல் வழியாக அவளை பார்த்து கொண்டிருந்தேன். நான் மெதுவாக கதவை திறந்து உள்ளே சென்றேன். அவள் கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தாள். கண்ணாடியில் என்னை பார்த்து வெட்கத்துடன் பார்வையை தாழ்த்தினாள். நான் அவள் பின்னால் நின்றேன். அவள் என் கண்களை பார்த்து புன்னகைத்தாள். இப்போது எங்கள் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்திருந்தது. சிறிது நேரம் கழித்து அமைதியான பிறகு நான், ரூபா, நீ மிகவும் அழகானவள். நீ விரும்பினால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னேன். அவள் புன்னகைத்து, எனக்கும் உன்னை பிடிக்கும், நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்று சொன்னாள். பிறகு நாங்கள் மலை மீதுள்ள கோவிலுக்கு சென்றோம். ஒருவருக்கொருவர் மாலை அணிவித்தோம். நான் அவள் நெற்றியில் குங்குமம் இட்டேன். அன்றிலிருந்து அவள் என் மனைவியானாள். இப்போது நாங்கள் இருவரும் மிக சிறப்பாக எங்கள் அழகான வாழ்க்கையை வாழ்கிறோம். எங்கள் வீடு சிறியது, ஆனால் இதயம் பெரியது. எங்கள் உலகம் மிகுந்த மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு புயல்கள் வந்தாலும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். தற்கொலை ஒருபோதும் தீர்வு அல்ல. உண்மையான பலம் போராட்டத்திலிருந்து தான் கிடைக்கிறது. யாராவது நமக்கு ஆதரவு கொடுத்து, அன்பு கொடுத்து நம்மை தாங்கினால் வாழ்க்கை உண்மையில் மிகவும் அழகாக மாறிவிடும். அதனால் வாழ்க்கையை நேசியுங்கள். ஒருவருக்கொருவர் கை கொடுங்கள். ஒவ்வொரு வருடத்திலும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு வரம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.